ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாரிசன். ஸோ இந்த படம் நீங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஃபஹத் ஃபாசில், ஃபாஃபா, அதுக்கப்புறம் நம்ம காமெடி லெஜெண்ட் கிங் வடிவேல் சார் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வடிவேல் சார் அவரோட ரோல் வந்து ஒரு அல்சைமர்ஸால் இருக்கிற ஒரு பேஷண்ட்டு. ஃபாஃபா வந்து ஒரு ஜெயிலுலேருந்து வெளியே ரிலீஸ் ஆன ஒரு ஆள். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில் அப்போ தான் ஜெயிலேருந்து வெளில வராரு. வெளில வந்தோடனே அவருக்கு வேலை இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் திருப்பி போய் திருடலான்றப்போ ஒரு வீட்டுக்குள்ளே குதிக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே குதிக்கிறப்போ தான் பார்த்தா வடிவேல் சார் அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னா, அவர் அல்சைமர்ஸ் டிசீஸ்னால மறந்துடுவாங்க, தானே மறந்துடுவாங்க, எங்கே போகிறோன்னு தெரியாது. அந்த பயத்துக்காக அவரோட பையன் கையில் கஃப் போட்டு கட்டி வச்சு ஒரு செயினோட கட்டி வச்சுருப்பாருன்றத சொல்லுவார். அப்போ என்ன சொல்வார்னா, நீ இந்த கையை என்னை கட்டி வச்சுருக்கு ரிலீஸ் பண்ணனா நான் உனக்கு 25,000 தரேன், நீ எதுவுமே திருட தேவையில்லைன்ட்டு. அந்த ஏடிஎம்க்கு போவாங்க அந்த 25,000 எடுக்கிறதுக்கு. அப்போது பார்க்குறப்ப அவரோட பேங்க் பேலன்ஸ் 25 லட்சம் இருக்கிறத பார்த்துருவார். அப்போது ஃபஹத் ஃபாசில் என்ன பிளான் பண்ணுவார்னா, இவரை கூட்டிகிட்டு எப்படியாச்சும் இந்த காசு ஃபுல்லாக கறந்துடணுன்ட்டு. அப்போது அவங்க வடிவேல் அவருக்கு வந்து என்னென்னா பாலக்காடு போகணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்லுவார்னா, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ரோட் ட்ரிப் போவோம். ஸோ அப்படி ரோட் ட்ரிப் போகிறப்போ ஒரு ஃபீல் குட்டாக போவோங்க. செம்ம ஃபீல் குட்டு. இவங்க 2 பேரோட பாண்டிங்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். படம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். நான் கூட நினச்சேன் என்னடா இப்படியே தான் போயிட்டுருக்குன்றப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 2 பேரோட ரோல் இருக்கு இல்லையா, அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அப்படியே ஒரு க்ரைம் த்ரில்லராக மாறும். நான் சொல்ல விரும்பலை, எப்படி மாறுன்றதை பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, படத்தோட ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஸ்டோரி தான் இது. எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி. அதை அழகாக காட்டியிருப்பாங்க. படம் ரொம்ப லோ பட்ஜெட் தான். ஒரு மலையாளம் மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம். எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இருக்காது. நல்லாவே இருக்கும். நல்லா கிரிப்பிங்காக இருக்கும். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி ஓவராலாக ஒரு ஃபன் இல்லை, ஒரு சூப்பர் ஃபீல்டு ஃபேமிலி மூவி தான் இது. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்கே பார்க்கணுன்ற மாதிரி தான் கேட்குறீங்களா? இந்த படத்தை நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் இந்த படத்தை பற்றி என்ன